கலைகளின் பிறப்பிடமாக திகழ்வது தஞ்சாவூர் மாவட்டம். இயல், இசை, நாடகம், நாட்டியம் என அனைத்து கலைகளும் தஞ்சைக்கு பெருமை சேர்த்து வருகிறது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் கலைத்தட்டு, தஞ்சாவூர் வீணை, நாச்சியார் கோயில் பித்தளை விளக்கு போன்றவை உலகளவில் புகழ்பெற்று விளங்குகின்றன. இந்த வரிசையில் நெட்டி வேலைப்பாடுகளுடன் கூடிய கலைப்பொருட்களும் உண்டு. நெட்டி என்பது நீர்நிலைகளில் வளரக்கூடிய ஒருவித செடியாகும். டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை அதிகம் காணப்படும் இந்த வகை செடியின் நடுப்பாகம் தாமரை தண்டு போன்று நீளமாகவும் மேல் பகுதி சிறு சிறு கிளைகளாகவும் இருக்கும். நெட்டியை பறித்து வெயிலில் உலர்த்தி அதிலிருந்த கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. நெட்டி செடியில் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரை சேர்ந்த கைவினை கலைஞரான கோகுல்நாத் நெட்டியை பயன்படுத்தி கைவினைப் பொருட்களை தயாரிப்பதில் கைதேர்ந்தவராக இருந்து வருகிறார். தஞ்சை பெரிய கோயில், திருச்சி மலைக்கோட்டை, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சுவாமி சிலைகள், கல்லணை, மேட்டூர் அணை மற்றும் அரசியல் தலைவர்களின் உருவங்களை கோகுல்நாத் நெட்டி மூலம் மிகவும் நேர்த்தியாக வடிவமைத்துள்ளார். வேறு எந்த ஒரு பொருட்களையும் சேர்க்காமல் முழுவதும் நெட்டியை மட்டும் வைத்து உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வெண்மைத்தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக கைவினைப் பொருட்களை தயாரித்து வரும் இவர் அழிந்து வரும் கைவினைப் பொருட்களில் ஒன்றாக நெட்டி வேலைப்பாட்டை மற்றவர்களுக்கு இலவசமாக கற்பித்து வருகிறார். இந்நிலையில் பூம்புகாரில் கைவினை கலைஞர்களுக்கான போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு தயாராகி வரும் கோகுல்நாத் விருந்தோம்பல் என்ற தலைப்பில் கோடியக்கரை சரணாலயத்திற்கு வரும் பிளமிங்கோ பறவைகளை திருவள்ளுவர் வரவேற்பது போன்ற அமைப்பை நெட்டியில் தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். இப்போ இந்த பொருள் பூம்புகார் மாநில விருதுக்காக 2024க்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். இது விருந்தோம்பல்ங்கிற கான்செப்டில். விருந்தோம்பல்னா இந்த பறவை சைபீரியாவிலேருந்து வருது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வருது. இது 4 அடி ஹைட்டில் இருக்கும். மட்டும் 3லேருந்து 4 கிலோ இருக்கும். இது இறைக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் காலத்துக்காக இது வருது. இங்கே தமிழ்நாட்டை நோக்கி வருது. இது அதை பார்த்து வள்ளுவர் விருந்தோம்பல்ங்கிறதுக்காக இதை வடிவமைச்சிருக்கோம். இந்த கான்செப்டுக்காக இது மாநில விருதுக்காக பூம்புகார் நிறுவனத்துக்காக இந்த கான்செப்ட் செஞ்சிருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நெட்டி கலை பொருட்கள் தயாரிப்பு காலப்போக்கில் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. அழிவின் விளிம்பில் இருந்து இந்த கலையை மீட்டெடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்.